அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 25/7/2025 ஆடி மாதத்தின் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோங்க. சுக்கிரஹோரை நேரம். ஒரு மனிதன் செல்வந்தன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், அதிர்ஷ்டம் ஒரு மனிதனை தேடி வரணும் அப்படின்னா சுக்கிர யோகம் வேண்டும். சொந்த வீடு யோகம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிர பகவானுடைய யோகம் கண்டிப்பாக தேவை. இந்த சுக்கிர பகவானின் யோகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம். தினமுமே சுக்கிரஹோரை நேரம் வரும். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்திற்கு அதீத பலனுண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தாயாருக்கு, பெருமாளுக்கு, குலதெய்வ வழிபாட்டுக்கு, அது மாதிரி அம்பாளுக்கு, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்படி நிறைய தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாளில் நாம் சுக்கிர பகவானையே வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பண விஷயம் கண்டிப்பாக உண்டாகும். இன்று இரவு 8 to 9 சுக்கிரஹோரை நேரத்தில் உங்கள் வலது கையில் இந்த பொருளையும் இடது கையில் இந்த பொருளையும் வச்சுட்டு மனதார சுக்கிரன் நினச்சி ஓம் சுக்ராய நமக எனும் மந்திரத்தை 111 முறை சொன்னீங்கன்னா உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். சுக்கிர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொச்சை பயிறு. உங்களுடைய வலது கையில் மொச்சை பயிரை வச்சுக்கோங்க. அது மாதிரி மகாலட்சுமி தாயாரின் வசியம் பெற்ற ஒரு பொருள் தான் வசம்பு. இந்த வசம்பை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. இந்த 2 பொருளையும் வச்சு நான் சொன்ன அந்த ஒருவரி மந்திரத்தை 111 முறை சொல்லிட்டு அது 2 ஒரு கிண்ணத்தில் போட்டு, அதாவது மொச்சை பயிரை கிண்ணத்தில் போட்டு அது மேலே வசம்பை வச்சு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி அல்லது குபேரனுடைய படத்துக்கு முன்னாடி அல்லது பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி வச்சுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரம் வரைக்கும் அதே இடத்துல இருக்கட்டும். வசம்பை எடுத்து நீங்கள் சாம்பிராணியோட தூள் பண்ணி போட்டுக்கோங்க. மொச்சை பயிரை நீங்கள் தானம் கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம் பரிகாரத்தை இந்த ஆடி வெள்ளி நாளில் தவறாமல் செய்யுங்க. இந்த ஆடி வெள்ளி அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். அதை பற்றிய மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.